காரைக்குடியில் உள்ள காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் அலுவலகத்தில் பணப்பட்டுவாடா என புகார் எழுந்திருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில் இருக்கிறார். செந்தில்குமார், வணக்கம். காரைக்குடியில் உள்ள காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் வீட்டில் பணப்பட்டுவாடா நடைபெற்றிருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? வணக்கம் சலோமி. காரைக்குடி சுப்பிரமணியம் முதல் வீதியில் கார்த்தி சிதம்பரம் எம்பியின் அலுவலகம் உள்ளது. இங்கு பணம் பதுக்கி வைத்திருப்பதாக காரைக்குடி தேர்தல் பறக்கும்படை அதிகாரி தர்மலிங்கத்திற்கு தகவல் வந்துள்ளது. அதனை அடுத்து எம்பி அலுவலகத்தில் அவர் சோதனை மேற்கொண்டார். சோதனை மேற்கொள்ளும்போது அங்கு பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பணத்தை தர காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மறுத்ததுடன் பணத்தை எண்ணி எடுத்துச் செல்லுங்கள் என கூறியுள்ளனர். அவர் அங்கு அமர்ந்து தேர்தல் அதிகாரிகளோடு சேர்ந்து பணத்தை எண்ணியுள்ளார். மொத்தம் 13,40,000 ரூபாய் பணம் இருந்துள்ளது. இதையடுத்து அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் காரில் கிளம்ப முற்பட்ட போது அங்கு 20க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் அவருடைய கார் சாவியை பறித்து கொண்டு அவருடைய அந்த காரில் வைத்திருந்த பணத்தையும் எடுத்து மற்றும் 2 பேரிடம் கொடுத்து அதை அந்த பணத்தை அங்கிருந்து தப்பிக்க செல்ல ஏற்பாடு செய்துள்ளனர். பணத்தை பெற்றுக்கொண்ட இருவரும் 2 வீலரில் தப்பி சென்றனர். இதையடுத்து பறக்கும்படை தாசில்தார் தர்மலிங்கம் தேவகோட்டை சார் ஆட்சியர் ஆயுஷ் வெங்கட் அவர்களுக்கு தகவல் தெரிவித்தார். மேலும் போலீஸ் தரப்பில் காரைக்குடி ஏஎஸ்பி ஆஷிஷ் புனியாவுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. காரைக்குடி தேவகோட்டை சார் ஆட்சியர் ஆயுஷ் வெங்கட் மற்றும் காரைக்குடி ஏஎஸ்பி ஆஷிஷ் புனியா ஆகியோர் நேரில் வந்து சம்பவத்தில் விசாரணை மேற்கொண்டு பணத்தை பறிமுதல் செய்த நபரை தேடி வருகின்றனர். மேலும் அங்கிருந்த காங்கிரஸ் நிர்வாகிகளிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். சலோனி, காரைக்குடியில் உள்ள காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் அலுவலகத்தில் பணப்பட்டுவாடா என புகார் எழுந்திருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில் இருக்கிறார். செந்தில்குமார், வணக்கம். காரைக்குடியில் உள்ள காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் வீட்டில் பணப்பட்டுவாடா நடைபெற்றிருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? வணக்கம் சலோமி. காரைக்குடி சுப்பிரமணியம் முதல் வீதியில் கார்த்தி சிதம்பரம் எம்பியின் அலுவலகம் உள்ளது. இங்கு பணம் பதுக்கி வைத்திருப்பதாக காரைக்குடி தேர்தல் பறக்கும்படை அதிகாரி தர்மலிங்கத்திற்கு தகவல் வந்துள்ளது. அதனை அடுத்து எம்பி அலுவலகத்தில் அவர் சோதனை மேற்கொண்டார். சோதனை மேற்கொள்ளும்போது அங்கு பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பணத்தை தர காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மறுத்ததுடன் பணத்தை எண்ணி எடுத்துச் செல்லுங்கள் என கூறியுள்ளனர். அவர் அங்கு அமர்ந்து தேர்தல் அதிகாரிகளோடு சேர்ந்து பணத்தை எண்ணியுள்ளார். மொத்தம் 13,40,000 ரூபாய் பணம் இருந்துள்ளது. இதையடுத்து அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் காரில் கிளம்ப முற்பட்ட போது அங்கு 20க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் அவருடைய கார் சாவியை பறித்து கொண்டு அவருடைய அந்த காரில் வைத்திருந்த பணத்தையும் எடுத்து மற்றும் 2 பேரிடம் கொடுத்து அதை அந்த பணத்தை அங்கிருந்து தப்பிக்க செல்ல ஏற்பாடு செய்துள்ளனர். பணத்தை பெற்றுக்கொண்ட இருவரும் 2 வீலரில் தப்பி சென்றனர். இதையடுத்து பறக்கும்படை தாசில்தார் தர்மலிங்கம் தேவகோட்டை சார் ஆட்சியர் ஆயுஷ் வெங்கட் அவர்களுக்கு தகவல் தெரிவித்தார். மேலும் போலீஸ் தரப்பில் காரைக்குடி ஏஎஸ்பி ஆஷிஷ் புனியாவுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. காரைக்குடி தேவகோட்டை சார் ஆட்சியர் ஆயுஷ் வெங்கட் மற்றும் காரைக்குடி ஏஎஸ்பி ஆஷிஷ் புனியா ஆகியோர் நேரில் வந்து சம்பவத்தில் விசாரணை மேற்கொண்டு பணத்தை பறிமுதல் செய்த நபரை தேடி வருகின்றனர். மேலும் அங்கிருந்த காங்கிரஸ் நிர்வாகிகளிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். சலோனி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.